Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னதுன்னா மஷ்ரூம் சூப். ரொம்ப ரிச்சா க்ரீமியா மஷ்ரூம் சூப் வைக்க போறோம். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் panல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாவே போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். 200 கிராம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதை மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மஷ்ரூம்லாம் குக் ஆகி சுருங்கி வந்திருக்குது. நல்லா வதங்கியிருக்கிற மஷ்ரூமில் பாதியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக மஷ்ரூம் சூப் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை பேனில் சேர்த்துருங்க. ஜாரில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாமே போகும். சூப் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. மஷ்ரூம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள். சூப் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. பாருங்க, சூப் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. அடுத்து இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமியாக வந்திருக்குதுன்னு. நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் சூப் சுட சுட ரெடியாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.